வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணால் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு முதல் பாயிண்ட் என்னென்னா, எதை நம்ம விரும்புகிறோமோ அந்த பிஸ்னஸை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க்னா, உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் என்ன, ஒரு 3 பிஸ்னஸ் எழுதுங்க பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் நான் பண்ணால் பிடிச்சி பண்ணுவேன். இப்போ பண்ணுற பிஸ்னஸில் புது பிஸ்னஸ், நியூ பிஸ்னஸ். பிஸ்னஸ் நம்பர் 1, பிஸ்னஸ் நம்பர் 2, பிஸ்னஸ் நம்பர் 3. இதை முதல்ல எழுதிக்கணும். 1 and 2, 3. பிஸ்னஸ் நம்பர் 1க்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், பிஸ்னஸ் நம்பர் 2க்கு எவ்வளோ தேவைப்படும், இந்த 3வது பிஸ்னஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும், இதை முதல்ல எழுதிக்கணும். எந்த பிஸ்னஸ் இதில் டாப் 3ல் உங்களுக்கு பிடிக்குதோ, இந்த டாப் ப்ரியாரிட்டி 1 பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை தான் இன்னைய ப்ரோக்ராமுக்கான ஸ்பான்சர் ஆர்யா நிதி லிமிடெட். இப்போ இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. என்ன தெரியுமா? லாக்இன் பீரியட். அது 1 மாதம், 2 மாதம், 6 மாதம், 12 மாதம், 2 years, 3 years இப்படின்னு லாக்இன் பீரியட் இருக்குது. உங்களோட பணம் பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ரிட்டர்னும் கொடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம், காலையில் போட்டு கூட ஈவினிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆர்யா நிதி லிமிடெட். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அல்லது லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 3 பிஸ்னஸ் பார்த்தோம். முதல் பிஸ்னஸ் என்ன, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், 2வது பிஸ்னஸ் என்ன, அது என்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், 3வது பிஸ்னஸ் என்ன, அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு எழுதிட்டோம். இதை எதற்காக எழுதுகிறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன வேணும்னே தெரியாது. சரி, இதை நோக்கி போகும்போது நமக்கு இவ்வளோ பணம் தேவை அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துடும். அஃப்கோர்ஸ் நமக்கு இவ்வளோ பணம் தேவை. இப்போ இவ்வளோ பணம் தேவை, இவ்வளோ பணம் இருந்தால் இதை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, ஃபண்டிங்லாம் அப்புறம் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வேர்சஸ் நமக்கு தேவையான பணம். இது எப்படி ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது உங்களுக்கு பேஷனோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தொழிலை பண்ணால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஷன் பிஸ்னஸ், ரைட்? எது உங்களுக்கு பிடிக்குது அதை பண்ணணும். 2வது எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு பிஸ்னஸ், சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். எதற்கு எக்ஸைட்மெண்ட்னா, எக்ஸைட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸில் காசு வராது. அப்போ தான் நீங்கள் எக்ஸைட்டடாக பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத நீங்கள் செய்ய முடியாது. 2வது, உங்களுக்கு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிஸ்னஸை பண்ண முடியாது. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, லவ் பண்ணுற பிஸ்னஸை பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பிஸ்னஸ் நம்ம பார்த்தோம், அது எது பிடிக்குதோ அதை பண்ணணும். 2வது எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். 3வது, பிஸ்னஸ் போதே நம்ம மைண்டில் ஒன்று வரும். அது என்ன அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவேன். இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்வாடிஸ், குஜராத்திஸ் இன்றைக்கி இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 65 to 70% அசட் வச்சுருக்கவங்க, வெல்த்தை க்ரியேட் பண்ணுறவங்க மார்வாடிஸ் மற்றும் குஜராத்திஸ். மார்வாடின்னு சொல்லப்படுறவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க, குஜராத்திஸ் தான். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இந்தியாவில் டாப் 1 and 2 பணக்காரங்க குஜராத்திஸ் தான். வேர்ல்டு வைட்லேயே டாப் 2க்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களில் சில பாயிண்ட் இருக்குது. ஒன்று சொல்லுவேன், சேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சேமிக்கிறாங்க, தேவையில்லாத செலவுகள் பண்ணுறதில்ல. நாம் அப்படி இருக்கிறதில்ல, சரியா? 2வது விஷயம், ஃபேமிலி பாண்டிங். அவங்க எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாலும் அவங்களுடைய பேரண்ட்டை கேட்டு பண்ணுறாங்க. பேரண்ட்ஸோட அட்வைஸு வச்சு பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்க யாராவது அட்வைஸ். 3வது, அவங்களோட குழந்தைங்களை சீக்கிரமாக பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், மார்வாடி நண்பர். அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டு வீட்டுக்கு போகும்போது கம்பல்சரி அவர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் தூங்குவார். ஹார்ட்லி ஒரு 20 to 30 minutes அப்பா கூட, அவங்க கூட, அண்ணன்க கூட உட்காரும்போது அங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவருடைய பிஸ்னஸில் என்ன நினச்சின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்பாவோ அண்ணனோ சில ஐடியாஸ் கொடுக்குறாங்க. இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, அதான் அவங்க பசங்க கேட்குறாங்க. மறுநாள் சனியார் லீவாக இருந்தாங்க, சனிக்கிழமை இவர் ஆஃபீஸ் அவரோட பிஸ்னஸ் பார்க்க போயிட்டாலும் என்னென்ன பேசுனதுல டவுட் இருக்கோ அந்த பையனை அவங்களுடைய தாத்தா பாட்டி க்ரூம் பண்ணுறாங்க. ஃபேமிலியை பற்றி பாட்டியும், பிஸ்னஸ் பற்றி தாத்தாவும் சொல்லித்தராங்க. இப்போ கூடவே ஒரு மென்டாரிங் அந்த பையனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அடுத்தது 4வது விஷயம் என்னென்னா, மார்வாடிஸ்க்கு அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிறதால லாஸ் ஆனாலும் கூட அவங்க பணம் கொடுத்து உதவுறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆள் இருப்பாங்க, கவர்மெண்ட் உட்பட. அதனால் ஈஸியாக அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க இன்ஃப்ளூயன்சர் டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிப்பாங்க. அவங்களால எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லேயும் பிஸ்னஸ் பண்ண முடியும். அடுத்தது ரிஸ்க் ஃபேக்டர். அவங்க மெயினாக ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கணும். 6வது பாயிண்ட் என்னென்னா, அவங்க ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். விளையாட்ட ஒரு நண்பர் சொல்லுவார், எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியாது, நாங்கள் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா யூபிலேருந்து பீகார்லேருந்து ஆளை கூட்டு வந்துடுவோம், நாங்கள் பிரைனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேலிடான பாயிண்ட். இது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா,
இந்த பாயிண்ட்ஸில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளவு, இந்த இடத்துல நான் திரும்ப சொல்கிறது உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, சேவிங்ஸ் பண்ணுறோமா, எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கா. ஒரு 5 கோடி ஒரு 7 வீடு வச்சுருக்க ஒருத்தருக்கு கார் இல்லை, கேட்டால் ஒரு ஜூம் கார் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறார். காரே வாங்கலை, 35 கோடிக்கு அவர் அசெட் இருக்குது அவரோட வீடு மட்டுமே, ஆனால் அவருக்கு கார் வாங்கலை. நாம் எப்படி இருக்கோம், ஒரு பகட்டான வாழ்க்கை, ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்வா பிஸ்னஸை நம்ம தமிழர்கள் மாறிட்டு இருக்கோமா இந்த கார்ப்பரேட் கல்ச்சரை அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல தான் ஒரு டயலாக் நான் சொல்லுவேன், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை காப்பி அடிக்காதீங்க, வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸை காப்பி அடிங்கன்னு சொல்கிறேன். குறிப்பாக குஜராத்தை. சரியா, அதோட க்ரோத் மாடல் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி குஜராத்திஸ் வந்து நான் கேட்டேன், இந்தியாவை ரூல் பண்ணுறீங்களே என்ன, அவர் சிரிச்சிட்டே சொன்னார், கொஞ்சம் மாற்றி சொல்லணும் சார் நீங்கள் வேர்ல்டு அப்படின்னு சொன்னார். அப்போ அதை சொல்கிறதுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது அப்படின்னா மேபி தமிழர்கள் நாம் வந்து கார்ப்பரேட் கல்ச்சரில் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு சிஓ ஆகிறது இந்த மாதிரி நம்ம பெருமை பேசிகிட்டு இருக்கோம். தொழில்கள் வந்து மிகப்பெரிய அளவில் தொடங்கி பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்குள்ளே வந்து பிஸ்னஸ் 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்து அந்த பிஸ்னஸ் அந்த ரத்தம் புதுசாக நம்ம கிளர்ந்து எழுதணும். சரியா, பாய்ச்சப்படணும். அதான் சொல்கிறேன். இப்போ இந்த மார்வாடி டெக்னிக்ஸில் ஒவ்வொரு விஷயமா பாருங்கள், சேவ் பண்ணுறது, பேரண்ட்டோட கைடன்ஸு, சில்ட்ரனுக்கு வந்து சீக்கிரம் பிஸ்னஸை கற்றுக் கொடுக்கறது, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது, ஷோ பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை, அப்புறம் வந்து கம்யூனிட்டி சப்போர்ட்டு, இது அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்றைக்கு நம்ம மாறுறோமோ நாம்ளும் இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரன், நம்பர் 2 பணக்காரன் வேர்ல்டு வைடில் ஆக முடியும். இப்போ இந்த இடத்துல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க், இதை முதல்ல புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வேர்டுக்கான அர்த்தம் தெரியாது. அண்டர்ஸ்டாண்டிங்னா தெரியும், ரிஸ்க்னா தெரியும். அண்டர்ஸ்டாண்டிங் ரிஸ்க்னா என்னன்னு தெரியாது. முதல்ல ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, உங்கள் தலைக்கு மேலே கத்தி தொங்குதா இல்லையா, இதை யாரும் புரிஞ்சிக்காம நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பிஸ்னஸில் இருப்பாங்க, அந்த பணத்தை வாங்கி இங்கே, இந்த பணத்தை வாங்கி அங்கே. ரெண்டாவது இன்னொருத்தவங்க இருக்காங்க, பணம் வர்றதெல்லாம் இந்த டர்ன் ஓவரெல்லாம் நம்புதுன்னு நினச்சிப்பாங்க. இது ரெண்டுமே டேஞ்சர் ஜோன். நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு, ரொட்டேஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. மூணாவது, வர்ற பணம் நம்ம பணம் இல்லை, அதில் எவ்வளோ பணம் வருது, அதில் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் போல் எவ்வளோ நம்மகிட்ட காசு இருக்குது, அந்த காசை எதில் முதலீடு பண்ணுறோம், எதில் சேவிங்ஸ் பண்ணுறோம், நம்ம பேங்க் பேலன்ஸ்க்கு எவ்வளோ கொண்டு போகிறோம், நம்மகிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது, எவ்வளோ ரியல் எஸ்டேட் இருக்குது, எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, இதை வச்சு தான் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ வர்ற பணம் நம்மளோட பணம் இல்லை. அதாவது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என் குரு சொல்லுவாங்க, இது ரோலர் கோஸ்டர் மாதிரி அப்படின்னும், ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஏற்றம் மட்டுமே பிஸ்னஸ் கிடையாது. சரியா, இறங்கும் போது தான் தெரியும். இது ஒரு ஜேர்னி. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரோலர் கோஸ்டரோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ணை மூடி உணர்ந்து பாருங்கள். கண்களை மூடி. ரோலர் கோஸ்டர்ன்றது என்ன, வேகமாக போகக்கூடிய, ஏறி ஏறி இறங்கக்கூடிய ஒரு தீம் பார்க்லாம் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிள் கிளம்பும்போது எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஜோஷ் இருக்கும். அது மாதிரி தான் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. பட் அது ஏறும்போது இறங்கும்போது திருளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரியல் டைம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பணம் பிஸ்னஸ் ஏறும்போது என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் இறங்கும் போது பேனிக் ஆகிடும். அந்த பேனிக் என்ன பண்ணுன்னா வர வேண்டிய பிஸ்னஸை வரவிடாமல் பண்ணிவிடும், வர வேண்டிய மணி ஃப்ளோவை கட் பண்ணிவிடும். நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களை நோக்கி வரும். கேஷ் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸில் த கிங் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது கேஷ் ஃப்ளோ. கிங் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோவை யார் கொண்டு வரனோ அவன் தான் பிஸ்னஸ் மேன். கேஷ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, இந்த கேஷ் ஃப்ளோ வருது வரல, சேலஞ்சஸ் வருது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா எமோஷன் ரொம்ப பெரிய டேஞ்சர் சைன். எமோஷன் நல்லது, நெகட்டிவ் எமோஷன் வந்துடுது. ஏன்னா காசு வரல, வர வேண்டிய முதலீடு வரல, வர வேண்டிய பணம் வரல, நம்ம நெகட்டிவ் ஆயிடுறோம். சரியா, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே கோ ஃபார் பிளான் பி ஆர் பிளான் சி. கோ ஃபார் பிளான் பி ஆர் பிளான் சி. ஒருத்தர் பணம் தராருன்னா அவர் நம்பக்கூடாது. பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தான், நம்ம கையில் கேஷ் வந்தால் தான் அது உண்மை. அப்போ அவர் தரல அப்படின்னா, நம்ம வேற ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்க கூடாது. அப்போ பிளான் பி என்ன, இவர் தந்தாலும் தரலனாலும் வேற ஒருத்தட்ட வாங்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டிவ் பிளான் நம்ம வச்சுக்கணும். சரியா, நான் எப்பவுமே சொல்வேன், நீங்கள் போடுற கால்குலேட்டிவ் எஃபோர்ட்டு, கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். பிஸ்னஸோடைய ரிஸ்க்கு கம்மியாகிறதுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் இன்வால்மெண்ட். இது ஆரம்பிக்கும் போது நிறைய இருக்கும். ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். ஓகே சொல்லுவாளா மாட்டாளா, பயங்கரம், அவளுக்கு உயர் கொடுப்பேன், என்ன வேணா பண்ணுவோம். ஓகே சொல்லிட்டா. அது மாதிரி தான் நிறைய பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. கடமைக்கு பண்ணுறாங்க, புலிவாலை பிடிச்ச கதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பிஸ்னஸ் வந்து இன்வால்மெண்ட் அதிகமாகிட்டே போகணும். சரியா, மெயினாக நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புல்லராக இருக்கணும். மணி புல்லர், இன்வெஸ்ட்மெண்ட் புல்லர். புல்னா பணத்தை இழுக்கிறது, புல். அடுத்தது, இந்த கேஷ் ஃப்ளோவோ அல்லது பிஸ்னஸில் சேலஞ்சஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயம் உங்களோட ஃபேமிலியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர்
கடன் வாங்க ஆரம்பித்த பின்னாடி ஃபேமிலியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பயந்துருவாங்க. எங்கே நம்மளோட வார்த்தைகளில் பயம் வந்துருமோன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு கேப் விழ ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நான் சொல்கிறேன், 20-80 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்தில் 20%. சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணி நேரம் உங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா 5 days ஒர்க் பண்ணுறீங்க, 5 × 10 50 hours. இதில் 20 hours ஆகுது, 20% ஆகுது நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோன்னு பார்த்து, அப்போ 50 மணி நேரம் சனி ஞாயிறு அப்படின்னா அதில் 10% எவ்வளோ? அட்லீஸ்ட் 10 hours ஆகுது உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஒன்று வீட்லேயோ அல்லது வெளியிலையோ. நீங்கள் எப்படி பிரித்து வச்சிங்க, ஒரு 10 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 hours வீட்டுக்குள்ளேயும் அடுத்து ஒரு 5 hours வெளியிலையும் கூப்பிட்டு போங்க. கம்பல்சரி வீக்லியோ அல்லது 15 days ஒரு தடவையோ ஃபேமிலி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், ஹேங் அவுட், வெளியில் போகணும். அடுத்தது, இதே கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வருது, சேலஞ்சஸ் வருது, பணம் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னும் போது, எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் வரல அப்படின்னும் போது, உங்களோட ஹாபி என்னன்னு நான் கேட்குறேன். உங்களோட ஹாபி என்ன? ஹாபி நம்பர் 1, சின்ன வயசில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ஸ்டாம்ப் கலெக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா? நம்ம குழந்தைகள் பண்ணுதா? இப்போ எப்படி மாறிடுச்சு, மீடியா மாற்றிடுச்சுல்ல. ரெண்டாவது, நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது பிளேயிங் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வாட்சிங் கிரிக்கெட்டாக மாறிடுச்சு, விளையாட போகிறது இல்லை. உடல் உழைப்பே இல்லை, உடம்பை இப்போ வந்து பாடி ஆக்ட் பண்ணுறதே கிடையாது. இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகம் கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் இருக்கீங்க, வெளி பீப்புள் உங்களோட பிஸ்னஸ் சர்க்கிளை விட்டு வெளியில் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு சம்மந்தமே இல்லாத ஆட்களோட பழகும் போது தான் உங்களோட ஸ்ட்ரெஸ் குறையும். அதனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், புது இடங்களுக்கு போங்க, அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள். புது லாங்குவேஜ், புது ஃபுட்டு, புது என்விரான்மெண்ட், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது, இப்போ மேபி கேஷ் ஃப்ளோ சேலஞ்சஸாக இருக்கலாம், ஆனால் லாங் டேர்மில் அப்படி இருக்காது. லாங் டேர்மை யோசிங்க, ஷார்ட் டேர்மை யோசிக்காது. இன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 6 மாதம் உங்கள்கிட்ட 100 கோடி கூட வரலாம். அப்போ ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்பயுமே ஷார்ட் டேர்மில் பார்க்காதீங்க, லாங் டேர்மில் பாருங்கள். இது சும்மா இது. இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனைகள், சேலஞ்சஸ் எல்லாமே சும்மா, அதை உங்களால் கடந்து வர முடியும். கேஷ் ஃப்ளோ மட்டும் இல்லை, எதுவுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் நம்புறது, அதிர்ஷ்டம்னு ஒன்று கிடையாது. தெர் இஸ் நோ வேர்ட் கால்டு ஃபார்ச்சூன். நீங்கள் போடுற எஃபோர்ட்டு ஒரு டைமிங்கில் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பணமாக மாறுது. அதை நம்ம லக்குன்னு கூட நினச்சிக்கலாம். லக்கு, ஃப்ளூக்கு, ஃபார்ச்சூன் எது வேணால் வச்சுக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. உங்களோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, ட்ராமேட்டிக்கலாக ஒரு நாள் உங்கள் லைஃப் மாறும், ஒரு மிராக்கல் நடக்கும். அது எப்போ அப்படின்னா, கண்டினியூஸாக நீங்கள் கேஷ் ஃப்ளோவை எதிர்பார்த்து உங்களோட பிஸ்னஸ் சேலஞ்சஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த ப்ராப்ளம் காணாம போயிடும். நம்ப முடியாத ஒரு பணம் உங்களுக்கு வரும். அதுதான் வந்து யூனிவர்ஸோட லா. பட் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். பணத்தை எடுத்து பணம் இல்லாமல் உங்களை ஆக்கி பார்க்கும். ஐயோ என்ன பண்ண போகிறோமேன்னு ஒரு பயத்தை கொடுக்குது. அந்த பயம் நல்லது. அப்போ தான் நீங்கள் சரியாவீங்க. நான் சொல்லுவேன், எப்பயுமே யூனிவர்ஸ் 2 விஷயத்தை கொடுக்குது. ஒன்று பணம், இன்னொன்று பாடம். பணம் இருக்கும்போது நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை மறந்துடுறோம். அதை மறக்காமல் இருக்க உங்களுக்கு சில சேலஞ்சஸை கொடுக்குது. பணம் இல்லாத போது என்ன ஆகுது, அது ஒரு பாடம். ஓ, பணம் இல்லாமல் இருக்கும், நம்ம கஷ்டப்படுறோம், இனியாவது வாழ்க்கையில் கரெக்டாக இருப்போம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன தோல்வியை, சின்ன ஒரு சேலஞ்சஸ், சின்ன சர்க்கிள்களை கொடுக்குது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். நெப்போலியன் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அ ஸ்லீப் நாட் எ ஃபால். இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, சேலஞ்சஸ் எல்லாமே ஜஸ்ட் அ ஸ்லீப் நாட் அ ஃபால். இது ஒரு வீழ்ச்சி அல்ல, ஒரு சிறு தடுமாட்டம் தான். இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும். இந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை படிங்க நான் கேட்டுக்கிறேன், இல்லை வீடியோஸ்லாம் நீங்கள் பாருன்னு சொல்கிறேன். ஃபெயிலியர் ஸ்டோரி, சக்ஸஸ் ஸ்டோரியை விட எந்த அளவுக்கு நீங்கள் ஃபெயிலியர் ஸ்டோரியை படிக்கிறீங்களோ, நான் என்னோட வீடியோக்களில் பெரும்பாலும் என்னோட ஃபெயிலியர்ஸை சொல்லுவேன். இது மாதிரி பண்ண நான் ஃபெயிலியர் ஆனால், இது மாதிரி பண்ண நான் கடனோட வந்தேன்னு சொல்கிறேன். நான் வந்து அதை அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி, இதை பண்ணுங்க ஜெயிக்க முடியும்னு சொல்கிறத விட, என்னோட அனுபவங்களை சொல்லும் போது யாரோ ஒரு தமிழன், 10 கோடி தமிழர்களை ஒருத்தன் கடனோட இருந்தாலும் கூட, ஓ இவன் வந்திருக்காண்டா, வாழ்க்கையை மாற்றிருக்காண்டா, நம்மளாலே மாற்ற முடியும் அப்படின்றது என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து நான் கொண்டு வரேன்.